Jesus. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. வாரும் தூய பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த இரண்டாவது ஆராதனையில் நீர் வந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நீராளுகை செய்யும் அக்கினியும் பெருங்காற்றும் பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. பிதாவே வாரும், இயேசுவே வாரும், ஆவியானவரே வாரும். இந்த ஆராதனையிலே மகிமை அடைய வாரும். நீராளுகை செய்யோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. ஹல்லேலூயா, ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. பாவபாரத்திலிருந்து என்னை மீட்டிட்டார், சாபவல்லமையிலிருந்து என்னை காத்திட்டார். பாவபாரத்திலிருந்து என்னை மீட்டிட்டார், சாபவல்லமையிலிருந்து என்னை காத்திட்டார். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், குமாரனுக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. ஹல்லேலூயா, ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமும் கிருபையும் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் இந்த அதிகாலையில் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த இரண்டாவது ஆராதனையில் உம்மை தொழுது கொள்ள வந்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற வியூவர்ஸை ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்வில் நடக்கட்டும். உம்முடைய கிருபைக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஒரு மகிமையான தெய்வ செய்தியை ஆண்டவர் தந்திருக்கிறார். அது என்னன்னா, புதிய உடன்படிக்கை, த நியூ கவெண்ட் என்ற புதிய உடன்படிக்கை என்ற செய்தியை நாம் தியானிக்க போகிறோம்.
ஒவ்வொரு வியாழக்கிழமை இந்த ஆண்டு முழுவதும் நம்ம வேத பாடம் வைத்திருக்கிறோம். பைபிள் காலேஜ் டிப்ளமோ தியாலஜிக்கல் என்ற தலைப்பிலே நாம் ஒரு வருடம் பைபிள் காலேஜ் நடத்த இருக்கிறோம். அது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 7:30 9 மணி வரைக்கும் அது நடக்கும். அதுக்கான அறிமுக செய்தியாக இன்றைய செய்தி இருக்க போகுது. இன்றைய செய்தி நீங்கள் கேட்கும் போதே தியானிக்கும் போதே இந்த வருடம் பைபிள் காலேஜ் எப்படி இருக்க போகுது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதன் மூலமாக நீங்கள் வாஞ்சியோடு இதில் சேருவதற்கு ஏதுவாக இன்றைக்கு இந்த பைபிள் காலேஜினுடைய அறிமுக செய்தியாக இன்றைய செய்தி இருக்க போகிறது. இன்றைய செய்தி மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. அதற்கு முன்பாக பாடி நாம் ஆராதித்து நாம் தேவ செய்தி கேட்க போகிறோம். இந்த ஆராதனை முடிவில் பைபிள் காலேஜுக்கான அப்ளிகேஷன் இருக்குது, அதை வாங்கி நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு போங்க. நீங்கள் சீக்கிரமாக இதில் இணைந்து கொள்ளும்படி இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் தொடர்ந்து பாடி தேவனை ஆராதிப்போம். நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை துதிப்போம். ஓ நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை துதிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சமாதானம் சந்தோஷம் தந்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சாத்தானை மேற்கொள்ள செய்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சமாதானம் சந்தோஷம் தந்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சாத்தானை மேற்கொள்ள செய்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துன்பம் அதில் காத்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துயரம் அதை நீக்கினீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாதம் இடராமல் காத்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பரிசுத்த வாழ்வை கொடுத்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பாதம் இடராமல் காத்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பரிசுத்த வாழ்வை கொடுத்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஜெபிக்க உதவி செய்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கொடுக்க உதவி செய்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புதிய பாடலை தந்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. புதிய கிருபைகள் தந்தீர்,
உமக்கு நன்றி உமக்கு நன்றி. புதிய பாடலை தந்தீர் உமக்கு நன்றி உமக்கு நன்றி. புதிய கிருபைகள் தந்தீர் உமக்கு நன்றி உமக்கு நன்றி. பலவீனம் அதை நீக்கினீர் உமக்கு நன்றி உமக்கு நன்றி. பலனை நீனம் கொடுத்தீர் உமக்கு நன்றி உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை துதிப்போம். ஓ நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை துதிப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திற்கு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிள்ளைகளை நீர் இங்கே கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய தயவுள்ள கரம் ராஜா, ராஜாவே உம்முடைய பரிசுத்தம் உள்ள கரம் ஆண்டவரே, கிருபை நிறைந்தவரே உம்முடைய மகிமையின் கரம் ஆண்டவரே. அப்பா அப்பா அந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கின்ற ஆண்டவரே அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அப்பா அப்பா ஆன்லைன் அப்பா ஆண்டவரே விசுவாசிகளுக்காக நாங்கள் வேண்டி செபிக்கிறோம் ராஜா. ஒரு பரிசுத்தவான்களுக்காக வேண்டி நிற்கின்ற ராஜா, உண்மையோடும் ஆவியோடும் ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள ராஜா நீர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும்படி வேண்டி நிற்கின்றோம். கிருபையாயிருங்க நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மாவில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மாவில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும்
ஏற்றி மகிழ்ந்திடுவே. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நினைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நினைப்பவரே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தனை செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தனை செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிகளை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தனை செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தனை செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. இருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே. இருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு. சென்றாரே
அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. அல்லேலூயா. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகர் மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. ஓ துதிகர மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சிங்கேவியோ துளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கேவியோ துளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கேவியோ துளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவினா யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் ஆவினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் வெல்லுமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர்.
அவர் என்னை காத்திடுவார். எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எண்ணுக்கடங்கான நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கான நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ நிலை மாறி புவியகன்றிடினோ மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ நிலை மாறி புவியகன்றிடினோ மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராவின் கண்களை எடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராவின் கண்களை எடுப்பேன். அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆக்கியிடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப கண்களை மூடி இறங்கி வாருமே அல்லேலூயா இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே உம்முடைய மகத்துவமான கரத்துல எங்களை நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கின்றோம் ராஜா. எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை உம்முடைய பாதத்தண்டை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை எங்கள் இருதயத்தில் நாங்கள் எழுதும்படி எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் ராஜா. லீதியால் தன்னுடைய இருதயத்தை திறந்தது போல ராஜா ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை உம்முடைய வசனம் எழுதும்படி நாங்கள் அப்பா எங்கள் இருதயத்தை திறக்கிறோம். உம்முடைய சித்தமானபடி எங்கள் இருதயத்தில் எழுதும்படி வேண்டி நிற்கின்றோம். கிருபையாய் எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, Our Holy Father, இந்த நாள் செய்திக்காக உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். we are coming into your presence for this today's message. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, A man is not fed just by a bread, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்வான் என்று சொன்னீரே. but it is says that he will live by the word of God that is coming out of from the mouth of yours. உம்முடைய நல் வார்த்தைகளை கொடுத்து ஆசீர்வதியும். Please give your good words and bless us. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேளும் பரலோக பிதாவே. In Jesus' name we pray. Amen. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. இன்றைய செய்தினுடைய தலைப்பு Today's title of the word is புதிய உடன்படிக்கை. the new covenant. நாம் வேதாகம கல்லூரியை நம்ம தொடங்கி இருக்கிறோம். We have started a Bible study. போன வாரம் வியாழக்கிழமையிலிருந்து அது தொடங்கப்பட்டிருக்கிறது. From last Thursday it has been started. ஒரு வருடம் அந்த வேதாகம கல்லூரி நடக்க இருக்கிறது. It is going to be there for 1 year. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 7:30 to 9 மணி வரைக்கும் அது நடக்கும். Each Thursday it will be from 7:30 to 9:30. அந்த ஒரு வருடம் முடிந்த உடனே உங்களுக்கு
ஆர்டினேஷன் செய்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். After finishing the entire year, you will be given a degree certificate or ordination. அந்த ஒரு வருட பைபிள் காலேஜினுடைய ரேமா தலைப்பு என்னவென்றால், The rhema and the topic for this 1 year Bible study is புதிய உடன்படிக்கை, the new covenant. நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்களே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். It is a very necessary truth that we all must know. இன்றைய செய்தி கூட உங்களுக்கு அந்த புதிய உடன்படிக்கையினுடைய அந்த செய்தியை ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஊறுகாயை போல இன்றைக்கு அதிலிருந்து எடுத்து நான் பிரசங்கிக்க போகிறேன். Today I am going to preach a very guest, that is in Tamil we say as pickle. I am going to give a small piece of that truth today. இந்த செய்தியை கேட்ட உடனே அநேகர் இந்த பைபிள் காலேஜில் சேர நீங்கள் விருப்பப்படுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். I hope that you people will come and take part in this Bible study after listening to this message. அல்லேலூயா. Hallelujah. இன்றைய வேத தியானத்திற்காக எரேமியா 31 எடுத்து For வாசிப்போம். today's word of God, let us move to the book of Jeremiah chapter 31 verse 31. இதோ நாட்கள் வரும் என்று இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். புது உடன்படிக்கை பண்ணுவேன். எரேமியா The Jeremiah, ஒரு ஜனங்கள் மத்தியிலே எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். he is a prophet. He is rising to the people of Israel and prophesying that அவருடைய வாழ்ந்த காலம் பழைய ஏற்பாட்டு காலம், இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த நாட்கள். he lived in the Old Testament, that was in the days of Israel people. அப்பொழுது அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்த எரேமியா சொல்லுது, இதோ காலம் வருகிறது. At that time he says that behold the days are coming, நான் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறேன். that I am going to make a new covenant. வாசிப்போம். Let us read. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனென்றால் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்போது நான் சீனாய் மலையில நான் ஒரு உடன்படிக்கை செய்தேன். அந்த உடன்படிக்கை போல இந்த புதிய உடன்படிக்கை இருக்க போவதில்லை. Amen. On the day when I took them by the hand to bring them out of the land of Egypt, I made a covenant on the Mount Sinai, but this new covenant will not be like the old covenant. நான் அவர்களுக்கு நாயகராக போதுமானவராக இருந்தும் கூட என்னை விட்டு அவர்கள் தூரம் போய் எனக்கு அநியாயம் செய்து பாவம் செய்தார்கள். Though I was their husband and more than enough to them, but they went far away from me and done injustice to me. பார்த்தீர்களானால் பழைய ஏற்பாடு முழுவதும் ஜனங்கள் ஆண்டவருடைய கற்பனை மீறி அந்நிய தேவர்களை சேவிப்பதும், தேவன் அவர்களை தண்டிப்பதும், அவர்கள் மனம் திரும்ப தேவனிடத்தில் திரும்புவதும், பலவிதமான கற்பனைகளை கட்டளைகளை மீறுவதும் தண்டிப்பதும், அவளை மனம் திரும்புவதுமாகவே அந்த வேதாகம் முழுவதும் இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். If you see the Old Testament, it will be like people keep on doing the wrong thing and repenting, doing the wrong thing and repenting, like that only. நான் அவர்களுக்கு நாயகராக இருந்து எனக்கு செவி கொடுக்காமல் போனதினால முந்தின உடன்படிக்கை போல அல்ல, புதிதான உடன்படிக்கையை நான் கொடுக்க போகிறேன். Amen. Though I was their husband and more than enough for them, but they refused to accept my covenant, so my new covenant will not be like the old covenant. 33வது வசனத்தை வாசிப்போம். Let us read the 33rd அந்நாட்களுக்கு verse. பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து, பாருங்க, புதிய உடன்படிக்கை எங்க வந்து வைக்க போறாரு? உள்ளத்திலே வைத்து
அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Hallelujah. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். நான் அவர்களை கைப்பிடித்த நாளிலே செய்த உடன்படிக்கைன்னு சொன்னார் இல்லையா? He said that the day that I made when my hand was bringing them from the land of Egypt. அந்த என்ன உடன்படிக்கை என்று பார்க்க Let us போகிறோம். see what was that covenant. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். Exodus chapter 20 verse 1 to 17. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உனக்கு தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமார்த்தியானாலும் உன் வேலைக்காரரானாலும் உன் வேலைக்காரிகள் ஆனாலும் உன் மிருக ஜீவன்கள் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபசாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரையும் அவருடைய எருதையும் அவருடைய கழுதையும் பிறனுக்கு பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். அல்லேலூயா. இதுதான் தேவன் முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. This is the old covenant the very first covenant that God has made with the Israel people. இதை விரிவாக எழுதப்பட்டதுதான் 5 ஆகமங்கள். The very broad written or a very classified written scripture is only this 5 book of Old Testaments. ஆதியாகமம், யாத்திராகமம், எண்ணாகமம், உபாகமம், லேவியராகமம். Amen. The Genesis, Exodus, Deuteronomy and Leviticus and Numbers. இந்த 5 ஆகமத்திலே இந்த முதலாம் உடன்படிக்கை பற்றி மிக விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. In this first 5 book of Old Testament, the old covenant has been written very broadly and classifiedly.
இந்த உடன்படிக்கை மோசே மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். This covenant has been given by Moses through given by God through Moses. மல்கியா 4:4 வாசிப்போம். Let us read Malachi chapter 4 verse 4. ஓரேப்பிலே இஸ்ரவேல் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினைவுங்கள். ஆமென். அல்லேலூயா. Hallelujah. சீனாய் மலையிலே மோசே ஏறி சென்று கர்த்தரிடத்திலே அந்த 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுத்தான். Amen. Moses had went up to Mount Sinai and received the 10 commandments in a tablet of stone, and he brought to the people of Israel. அது கையினால் எழுதப்பட்டது, எழுத்தினால் ஆன உடன்படிக்கை. And it was a covenant of which is made up of a writing. யாத்திரையா 31:18 வாசிங்க. Let us read Exodus chapter 31 verse 18. சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். பார்த்தீங்களா, இது விரலினால் எழுதப்பட்ட கற்பலகை. It was a tablet of stone which was written by hands. அல்லேலூயா. Hallelujah. இந்த உடன்படிக்கையை ஜனங்கள் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டார்கள். People happily received this covenant. ஆனால் கர்த்தர் சொன்னார், இந்த உடன்படிக்கையின்படி நடந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம், இல்லாட்டில் சாபம் வரும் என்று சொன்னார். But God said, if you walk according to this covenant and commandments, you will receive the blessing, but if you walk against it, and you will receive the curse. உபாகமம் 28:11 இருந்து வாசிங்க. Deuteronomy chapter 28 from 18. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகளை விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளை செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். செவி கொடுத்து வந்தால், இந்த கட்டளைகள் எல்லாம் கை கொண்டால் கர்த்தருனை வாளாக்கால் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வரும். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நிறைய சாபங்கள் அங்க பின்னாடி எழுதப்பட்டிருக்கிறது. See, many curses have been written after that. இந்த புதிய அந்த பழைய உடன்படிக்கையில சொல்லப்பட்டதை கை கொண்டு நடந்தால் ஆசீர்வாதம். In this Old Testament, if you follow and obey the commandments that is written, அப்படி அவர்கள் கை கொண்டு நடக்காவிட்டால் சாபம் வரும். If they obey and follow it, it is a blessing. If they don't obey and follow it, the curse will come unto them. எல்லாவற்றையும் கேட்டு ஜனங்கள் ஆமென் என்று சொல்லி அந்த பழைய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள். After listening to all the blessings and curses, people said amen, that is they are agreeing to what they said. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? But do you know what happened? ஒருவர் கூட அந்த உடன்படிக்கை முழுமையாக கை கொண்டு நீதிமான் ஆகவில்லை. But at the last, no one, even not even one, could follow and obey the covenant and become a righteous man. எல்லாரும் இந்த கட்டளைகளை கற்பனைகளை மீறி பாவம் செய்து பாவத்துக்கு அடிமையாய் போனார்கள். Each and everyone disobeyed and could not follow this covenant and become a sinners.
இது தேவனுக்கு மிகவும் துக்கமா இருந்தது. And it was a very sorrowful thing for God. சரி, இவர்களுக்கு ஒரு லகுவான ஆசீர்வாதமான புதிய உடன்படிக்கை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். And he later decided that God, he must give a very lazy and easy covenant for them to follow. அந்த ஆசீர்வாதமான உடன்படிக்கை தான் புதிய உடன்படிக்கை. கரங்களை Amen. தட்டுங்க. That such a blessing covenant is only this new covenant. அல்லேலூயா. Hallelujah. நம்மளால் சுமக்க கூட முடியாத உடன்படிக்கை அல்ல. It is not a covenant that we cannot carry, this new covenant. நம்மளால் கைக்கொள்ள முடியாத உடன்படிக்கை அல்ல. It is not a covenant that we cannot hold and follow it. ஈஸியான கைக்கொள்ளக்கூடிய லேசியான ஆசீர்வாதமான உடன்படிக்கை தான் புதிய உடன்படிக்கை. Amen. The new covenant is the one which is very easy and easy to carry and follow. அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். புதிய உடன்படிக்கை பற்றி பார்ப்போம். Let us come to know about the new covenant. யோவான் 1:17 எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்பட்டது. Amen. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. The grace and the truth came through Jesus Christ. புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட சத்தியம் என்ன? What is the truth that have been given in the New Testament? யோவான் 13:34. John chapter 13 நீங்கள் verse 34. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நான் உங்களில் அன்பாயிருந்ததைப் போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. Hallelujah. ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல 10 முக்கியமான கட்டளைகளை கொடுத்தார். In Old Testament, God has given a very important, concised 10 commandments. இந்த புதிய உடன்படிக்கையில ஒரே ஒரு கட்டளையை கொடுக்கிறார். But in New Testament, God is giving just one commandment. யாக்கோபு சொல்லுகிற ராஜரீக கற்பனை என்று. And James says that it is a very kingly commandment. வாசிங்க, யாக்கோபு 2:8 எடுத்து வாசிங்க. James chapter 2 verse 8. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அல்லேலூயா. Hallelujah. ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல அந்த பழைய உடன்படிக்கையில 10 கற்பனைகளை 5 புத்தகங்களாய் எழுதப்பட்டதை போல, As in Old Testament, that 10 commandments had written as 5 books. ஆதியாகமம், யாத்திரா, எண்ணாம், உபாகமம், லேவியராகமம் எழுதப்பட்டு இருக்கிறதை போல, As it is written as Genesis, Deuteronomy, Exodus, Leviticus, Numbers. இந்த உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயா என்ற ஒரு கற்பனையை விரிவாக எழுதப்பட்டதுதான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புத்தகங்கள். In New Testament, love one another. This new covenant, this new commandment, this one commandment only has been written in 4 books, that is Matthew, Mark, Luke, John. பழைய உடன்படிக்கையில கற்பனைகள் கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு கிருபை கொடுக்கப்படவில்லை. But in the Old Testament, they have been given commandments, but the grace had not been given to them. புதிய உடன்படிக்கையில கற்பனையும் கிருபையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. But in New Testament, the truth and the grace have been given to them. அது என்ன கிருபை? What is that grace? வாசிங்க, யோவான் 1:17. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. பாருங்க, கிருபையும் Satyamum. சத்தியமும்
இயேசுவினால். இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்பட்டது. Amen. For the grace and the truth came through Jesus. கிருபைன்னா என்ன? What is meant by grace? இயேசு தான் கிருபை. Jesus only is the grace. அல்லேலூயா. Hallelujah. அவரை நாம் விசுவசிக்கும் போது அவர் என் பாவத்துக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார், என்னை மீட்டு கொண்டார் என்று விசுவசிக்கும் போது நம் பாவத்திலிருந்தெல்லாம் நம்ம விடுவிக்கப்படுகிறோம். Amen. When you believe in Christ that he have been died and risen up and he has redeemed you from all the sins, when you believe these things and you will be saved, and this is grace. பழைய உடன்படிக்கையில் தவறு செய்தார்கள், அவர்கள் மீட்படைவதற்கு வழி இல்லாமல் இருந்தது. In Old Testament they committed mistakes, but there is no way they can escape from it. இங்க புதிய உடன்படிக்கையில் சொல்லப்போது நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். Amen. But in New Testament it is written that though the righteous man fall for 7 times, but he can stand up. இந்த உடன்படிக்கையிலே நாம் மன்னிப்பு பெறுவதற்கு திரும்ப எழும்பி நாம் அந்த ஆசீர்வாதமான ஒரு ஓட்டத்தை ஓடுவதற்கு நமக்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. Amen. In this New Testament it has made a way that we can live a healthy and blessing life. அல்லேலூயா. Hallelujah. சத்தமா Hallelujah. உற்சாகமா இருக்கிறீங்களா? புதிய உடன்படிக்கை நீங்கள் அறிய 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 அது தேனிலும் இனிமையா இருக்கும். Amen. When you keep on knowing about the new covenant, then it will be like a honey. நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து தேவனை அதிகமாக நீங்கள் துதிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். And it will help you to rejoice and worship the Lord after knowing this. இந்த கடைசி நாளில் இந்த கிருபையின் பிரமாணத்தின் காலத்தில் நீங்கள் பிறந்ததற்காக சந்தோஷப்படுவீர்கள். And be happy that you have born in this new covenant days. ரோமர் 13:8 எடுத்து வாசிங்கள். If you read Romans chapter 13 verse 8, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். பாருங்க, நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டா நம்ம பழைய உடன்படிக்கை விட்டுருமோ என்ற ஒரு அச்சம். many people what they think is, if we come to the new covenant, will we leave the old covenant? அதை கை கொள்ள முடியலனாலும் அது மேல அன்பு அதிகமாக ஜனங்கள் மத்தியில் இருக்கிறது. Though people could not hold and follow the old covenant, but they still love it. ஐயோ, எப்படி அந்த 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 உடன்படிக்கை எப்படி விட்டுறதுன்னு நிறைய பேர் ஒரு தவிக்கிறதை பார்க்க முடிகிறது. They are struggling and stumbling that how can we leave the old covenant? அன்பு பிள்ளைகளை, நீங்கள் பழைய உடன்படிக்கை விட்டு விடுவதில்லை. My beloved children, you are not leaving the old covenant. புதிய உடன்படிக்கை நீ கைக்கொள்ளும் போதே பழைய உடன்படிக்கை நிறைவேற்றுகிறாய். Amen. It is that when you follow and obey the new covenant, it is as good as and as same as that you have followed and obeyed the old covenant. ஒருவரில் ஒரு அன்பு கூறுங்கள் என்ற அந்த கற்பனை கைக்கொள்ளும் போது நீ புதிய பழைய உடன்படிக்கை நிறைவேற்றுகிறவனாய் இருக்கிறாய். Amen. When you follow this new covenant, that is one single commandment, that love one another. If you follow this, it is as good as you followed everything. வாசிங்க, மத்தேயு 22:37 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 22:37. Matthew chapter 22 verse. இயேசு அவனை நோக்கி, பாருங்க, ஒருவன் வந்து இயேசுட கேட்கிறான், நியாயப்பிரமாணத்தில் மிக முக்கியமான பிரமாணம் எது என்று கேட்கும்போது இயேசு பதில் சொல்லுகிறார். And one man is coming to Jesus and asking that what is the important statute and rule that is in the book? இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தும். நீங்க அந்த விரும்புகிற அந்த நியாயப்பிரமாணம் இந்த அன்பு கூறுதலுக்குள்ளதான் அடங்கி இருக்கிறது. Amen. The law that is you are loving is coming under this new covenant, that is love only. இதைதான் பவுல் சொல்லுகிறார். ரோமர் 13:8 வாசிப்போம்.
Let us read Romans chapter 13 verse 8. Paul is saying that ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடனாளியாக இராதிருங்கள். owe no one anything except to love each other, for the one who loves another has fulfilled the law. பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி எனில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கின்ற இந்த கற்பனைகளுக்கும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. தொகையாய் அடங்கி இருக்கிறது. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கொடுத்த அந்த ஒரு கற்பனையை நாம் கைக்கொள்ளும் போதே நியாயப்பிரமாணம் முழுவதும் தொகையாக நாம் நிறைவேற்றுவர்களாய் இருக்கிறோம். Amen. When we follow that single commandment that have been given by Jesus, it has been summed up with the old commandments. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே பூமிக்கு வந்தார். Jesus has come to this earth to fulfill the laws only. அதனால நீங்க பயப்படாதீங்க, நியாயப்பிரமாணம் ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படாதீங்க. So need not worry and fear. அது கைக்கொள்ள முடியல, அதனால ஆண்டவர் அதை விட லகுவான புதிய உடன்படிக்கை, ஆசீர்வாதமான உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார். அதுதான் புதிய உடன்படிக்கை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். ஆமென். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டது இல்லையா? Through Jesus Christ, the grace and the truth had come, right? அந்த கிருபை என்னன்னு நம்ம தியானிக்க போகிறோம். We are going to meditate what is that grace. அதுதான் பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுகிறது. That grace only showing the difference between the old covenant and the new covenant. பழைய உடன்படிக்கைக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் தான் இந்த கிருபை புதிய உடன்படிக்கை கிடைத்திருக்கிறது. Amen. The blessing only this new covenant had get, that blessing Grace. is the grace. ரோமர் 3:20 வாசிப்போம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. பாருங்க, மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிற வரைக்கும் பாவம் இன்னதென்று ஜனங்களுக்கு தெரியாது. Unless Moses had given that 10 commandments, people do not have the knowledge of sin, that whether this is sin or not. நியாயப்பிரமாணம் எதை செய்தது என்றால், இதுவெல்லாம் பாவம், இதுவெல்லாம் பரிசுத்தம் என்று வகையறுத்து காட்டினது. What the old covenant had done is that it had identified that sin, it is sin and it is not sin, that it had showed the difference between the sin and the normal things. ஆனா நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் நீதிமானாகல. But through the old covenant no one had become the righteous man. வாசிப்போம் தொடர்ந்து. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினால ஜனங்கள் நீதிமானாக்கப்பட முடியவில்லை.
See, through old covenant, people could not become a righteous man. ஆனா தீர்க்க தரிசனங்களும் பிரமாணங்களும் என்ன சொல்லுகிறது என்றால் கிருபையினால ஜனங்களுக்கு மீட்பு உண்டு என்று போதிக்கிறது. But what the law and prophets are saying is that through the grace people can be redeemed. அது விசுவாசத்தினால் உண்டாகிற மீட்பு. Amen. And this redemption has been made up of grace. இயேசு எனக்காக பாவம் பரிகாரம் செய்துவிட்டார், அவர் கர்த்தர், அவர் ஆண்டவர், என் மீது இரக்கம் கொண்டு என் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு எனக்கு மீட்பை உண்டு பண்ணினார் என்று விசுவாசிக்கிற விசுவாசத்தினால் உண்டாகிற மீட்பு. Amen. It is a redemption which is made up of through faith, that is believing that Jesus Christ had born and died for me. He had taken all my sins and have been punished in the cross, and there is no punishment for me, and I have been redeemed. நியாயப்பிரமாணத்துக்கு முன்பு வாழ்ந்த ஆபிரகாம் கர்த்தரை விசுவசித்தான், நீதிமானாய் கருதப்பட்டான். Amen. Abraham, who lived before the old covenant days, had believed in God and he had become righteous man. புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து நீதிமானாகிறோம். Amen. Even we. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. Hallelujah. இதோ ஒரு புதிய உபதேசம் என்று நீங்க எதுவும் நினைக்காதீங்க. Even we who are in new covenant believes in Jesus and becoming a righteous man, it is not a new thing that you are wondering to. நம்ம தாத்தா ஆபிரகாமுடைய வழியில தான் நாம திரும்ப நடக்கிறோம். We are walking in the same way as Abraham, our grandfather, did. அவன் தேவனை விசுவசித்து நீதிமானானது போல நாம் கிறிஸ்து விசுவசித்து நீதிமானாகிறோம். Amen. As he believed in the Lord and become a righteous man, we are believing in Jesus Christ and becoming a righteous. எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னையும் என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஆமென். என்னையும் என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. 25ஆம் வசனம் வாசிப்போம். The 25th verse. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டது. எந்த நியாய பிரமாணத்தினாலே, கிரியை பிரமாணத்தினாலேயோ அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் அல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். அல்லேலூயா. 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 Hallelujah. ஒரு மனுஷன் நீதிமான ஆகிறான் என்றால் பழைய உடன்படிக்கையாகிய நியாய பிரமாணத்தினால் அல்ல, புதிய பிரமாணமாகிய கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி இயேசுவை விசுவசிப்பதினால் நீதிமானாகிறான். Amen. A man is becoming a righteous man not because he followed the old covenant, but he believed in new covenant and believing the Christ and following the new covenant, he is becoming a righteous man. எப்பொழுது இயேசு என் இரட்சகர், என் ஆண்டவர், என் பாவத்திலிருந்து மீட்கிறவர் என்று விசுவசிக்கிறாயோ அப்பொழுதே நீ புதிய உடன்படிக்கைக்காரனாய் இருக்கிறாய், புதிய உடன்படிக்கையின் காரியாக இருக்கிறாய். Amen. When you believe that Jesus Christ is my Lord, my Savior, and He had redeemed me, then you are becoming a part of this new covenant. அல்லேலூயா. Hallelujah. 5:17 வாசிப்போம். Let us read Romans chapter 5 verse 17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியின் ஈவையின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஒரு ஆதாம் மூலமாக பாவம் ஆண்டு கொண்டதை போல, As because of one Adam the whole
sin had arraigned us, ஒரு ஆதாமுடைய கீழ்ப்படியாதனால பாவம் முழு உலகத்தை ஆண்டு கொண்டதை போல, as because of Adam's disobedience, one Adam's disobedience, the whole world have been reigned by sin. பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து பிதாவுக்கு முற்றிலும் மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தினதனாலே, Because the second Adam, which was Jesus, had obeyed to God till his life ending death. நீதி உலகம் முழுவதையும் ஆண்டு கொள்கிறது. And the righteousness reigns the whole world now. ஆதாம் மூலமாக பாவம் இந்த பூமியில் வந்து நம்ம எல்லாரையும் பிடித்து கொண்டது என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்கள்? Who and all believe that because of Adam had disobeyed God and the sin has reigned the whole world. அதே போல பிந்தின ஆதாம் கிறிஸ்து மூலமாக அவருடைய நீதி நம்ம எல்லாரையும் பிடித்து கொண்டிருக்கிறது. Amen. அவரை விசுவாசிக்கிற நீங்கள் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். Likewise, the second Adam who came and obeyed the God, done the righteous thing. Now the righteous thing had reigned you and me, the whole world now. Whoever believes will be saved. எனக்கு மிகுந்த வேதனையான காரியம் ஒன்று உண்டு. For me, there is a thing to worry. ஆதாம் மூலமா எனக்கு பாவம் வந்துவிட்டது என்று எந்த அளவுக்கு ஆழமாய் விசுவசிக்கிறார்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்து மூலமா நான் நீதிமான ஆகிவிட்டேன் என்ற விசுவாசம் இல்லாதவர்களாக ஜனங்கள் காணப்படுகிறார்கள். Today people are like that. They strongly believe that the sin had come through Adam and it had reigned the whole world, but they don't strongly believe that Jesus also come and done the righteous thing, and the righteous thing is ruling over the whole world now. நீங்கள் ஒரு டீ குடிக்கும்போது ஒரு கரை உங்கள் ஷர்ட் மேலே விழுந்துருச்சுன்னு, இந்த கரையை காட்டிலும் இந்த சோப்பு இருக்குல்ல, ரின் சோப்பு ரொம்ப பவர்ஃபுல். இப்படி போட்டாலே மின்னல் பறந்து என்ன ஆகிடும், வெண்மையாயிடும். For example, when you drinking a tea, when it spills on your shirt, it becomes wine or strin. But when you put soap on it, this soap is more powerful than the strin, and it will totally rinse off all. கரைப்பட்டு விட்டது, கரைப்பட்டு விட்டது, கரைப்பட்டு விட்டது, கரைப்பட்டு விட்டது என்ற சிந்தனையிலே தான் ஜனங்கள் இருக்கிறார்களே தவிர, இதை கரையை நீக்கிற கிறிஸ்து இருக்கிறார். இந்த கரை என்ன, இதை போல 16 கரைகளை நீக்க என் இயேசுவால் முடியும் என்ற நிச்சயம் ஜனத்தின் மத்தியிலே காணப்பட வேண்டும். Many people are full of thoughts that I have been stained, that have been sinned like that, but they don't understand one thing, that there is a God who removes this stain, and even if you get more stains also, he is able to remove all the stains. வாஷிங் பவுடர் அட்வர்டைஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல துணியை போடுவாங்க. If you see the washing powder advertisements, they will put a very good cloth inside. இன்சைட் இல்லை, அந்த டேபிள் மேலே வைப்பாங்க. And they will keep on the table. அது மேலே சாம்பார் ஊற்றுவாங்க, சட்னி ஊற்றுவாங்க. They will pour sambar, chutney. வேற எதையோ போடுவாங்க. They will do something at all. இப்போ பாருங்க, என்னுடைய பவுடர் பாருங்க, இதெல்லாம் எப்படி வெண்மையாக்குதுன்னு அது தூக்கி வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்து காட்டுவாங்க, சுத்தமாக இருக்கும். Amen. They will say that I'm going to use my powder, and they will put it in the washing machine. After they took it, it will be clean and tidy. அந்த சோப்பு பவுடர் செய்கிறவனுக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ட் இருக்கு, இந்த உலகத்தில் எந்த கரையும் என்னுடைய இந்த பவுடர் சுத்தமாக்கி விடும் என்று. The one who does the advertisement had such a confidence that my powder is able to take all the stains whichever it can be. அன்பு பிள்ளைகளே, My beloved children, இயேசுவின் இரத்தம் உங்கள் எந்த பாவத்தை நீக்க வல்லமுள்ளது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Or do you believe that God is able to remove all the stains and sins, whatever sin it can be, but God is able to remove it? Do you believe it? அது ஆதாம் மூலமாய் வந்ததனாலும் பரவாயில்லை. It's okay that it came through Adam. அல்லது நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் வந்ததனாலும் பரவாயில்லை. It's okay that it came through the old covenant. நீங்கள் அறிந்து அறியாமல் செய்ததனாலும் பரவாயில்லை. It's okay that you done with knowing or unknowingly.
இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொள்ளும் போது, என் ஆண்டவர், என் மீட்பர், என்னை ரட்சிக்கிற அவர் ரத்தம் என் பாவத்தை மன்னித்து என்னை ரட்சிக்கும் என்று நீ விசுவசிக்கும் போது எல்லா பாவ கரைகளை நீக்கி விடுகிறது. Amen. But at the moment when you believe that my Lord, my Savior, who had shedded blood for me, that His blood will clean me and cleanse me, then His blood will clean you and cleanse you. அப்படி இருக்கும்போது விசுவாசிகள் ஏன் நான் நீதிமான் என்று சொல்வதற்கு இன்னும் தயங்குகிறார்கள் என்பதுதான் எனக்கு ஒரு கேள்வி. But also I don't know why the righteous the people will very unconfidently say that they are righteous men. நான் சந்தோஷப்படுறதுக்காக ஒரு முறை நீங்க எல்லாரும் கை தூக்கி நான் நீதிமான் சொல்லுங்களேன். At least for my sake, please rise up your hands and say that you are a righteous people. நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் நான். ஓ நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் நான். பனைமரம் போல் நான் செழித்தோகுவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். ஓ பனைமரம் போல் நான் செழித்தோகுவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். கர்த்தரே நிலத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். பழைய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள், The ministers and priests in the Old Testament, ஜனங்களை பார்க்கும் போதெல்லாம் அவங்க பாவிகளாகவே பார்த்தார்கள். whenever they see the people, they will see with their eyes that they are the sinners. அவளை கடிந்து கடிந்து திட்டி திட்டி பிரசங்கம் பண்ணார்கள். They always condemned and preach them. அவர்கள் அழுதார்கள், ஆண்டவரே என்னை விடுவியும் என்று. They also used to cry and please the Lord, that please God redeem us and give freedom to us. அவங்களால விடுதலை ஆக முடியல. But they could not get the freedom and liberty. ஆனா புதிய உடன்படிக்கை பிரசங்கியார் அப்படி ஜனங்களை பார்க்க கூடாது. But the new covenant preacher should not see the people in that way. இவர்கள் நீதிமான்கள். That because these people are righteous people, இரத்தத்தினால் கழுவப்பட்டவர், they have been washed by the blood of God. இவர்களை பார்க்கிற வித்தியாசம் தேவனுடைய பிள்ளைகள் என்று பார்க்கிற பார்வையோடு பார்க்க வேண்டும். We should see them with a different eye, that they are the children of God. ஆனா இன்னைக்கு ஊழியக்காரர் ஜனங்களை எப்படி பார்க்கிறார்கள்? But today how ministers and preachers are seeing the people. அன்னைக்கு ஒரு டிவில ஒரு ஊழியக்காரர் பிரசங்கிக்கிறார், பாவியே மனம் திரும்பு என்று விசுவாசிகளை பார்த்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். On one day I saw in TV that a preacher is preaching that seeing the believers of Christ, saying that sinners repent for the Lord is coming. பழைய ஏற்பாட்டு ஊழியக்காரன் ஜனங்களை எப்படி பார்த்தானோ அதே போல இவனும் பார்த்து கொண்டிருக்கிறான். As the old covenant preachers seeing in the same way, now today many preachers are seeing in the same way. காலங்கள் மாறிவிட்டது, ஒரு மீட்பர் வந்து விட்டார், இவர்களை மீட்டெடுத்து விட்டார் என்பதை அவன் அறியாமலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். He do not know that the time has passed away and the time has changed. The Redeemer, the Savior had come and have redeemed and saved them. நான் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். Amen. We are கரங்களை தட்டி சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன். Amen. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. கரங்களை தட்டி பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, அல்லேலூயா, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ரோமர் 5:17 வாசிங்க. Let us read Romans chapter 5 verse 17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவியின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள்
இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷரும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆட்கொண்டது. பாருங்க, தேவன் பொறுமையோடு இருக்கிறார். And God is impatient. பாவம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. And the sinners keep on increasing. இந்த பாவத்தை துடைத்தெறிவதற்காக தேவன் ஒரு திட்டத்தை தீட்டுகிறார். And to wash out this sin, God is making a plan. எவ்வளவு பாவம் பெருகுச்சோ அவ்வளவு கிருபை. How much sin has increased, that much grace had been provided to them. ரொம்ப ஈஸியாக இந்த மலை போல இருக்கிற பாவத்தை துடைத்தெறிவதற்காக ரொம்ப ஈஸியான ஒரு வழிதான் தன் குமாரன் மூலமாக இந்த பாவ நிவர்த்தனையை செய்வது. Amen. The sin can be how much bigger, but the grace had increased. So through the Jesus Christ, how much big the sin it can be, but God has redeemed them. சுமக்க முடியாத பாவ சுமையை சுமந்து கொண்டிருக்கிறவன் லேசியாக அதிலிருந்து விடுதலை ஆவதற்கு ஆண்டவர் ஒரு வழியை உண்டாக்கினார். God has made a way that he could not carry an unbearable luggage, that is a sin on his shoulder, and God provided grace to carry a very less things. இவன் இந்த பாவத்துக்கு நிவர்த்தனை செய்ய போவதில்லை. He is not going to do the sacrifice or receive the punishment for the sin. இவர்கள் பாவத்துக்காக கிறிஸ்து பரிகாரம் செய்ய போகிறார். But Jesus going to do all the sacrifice for their sin. அவர் எனக்கு பரிகாரம் செய்து விட்டார் என்று விசுவசிக்கிற அந்த ஒரு நொடி பொழுதிலே மலை போல இருக்கிற அந்த பாவம் கரைந்து பனி போல மாற்றுவதுதான் இந்த புதிய உடன்படிக்கையினுடைய நோக்கம். Amen. The aim of this new covenant is that the believing in Jesus Christ can make the heap of sins to fall down and be saved. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவங்களை கடல்ல நான் போட்டுட்டோம்பா. And Jesus is saying that I have thrown your sin into the deep of the sea. அது மேகம் போல கடந்து போயிடுச்சு. And it has passed away like a cloud. இனி நான் நினைக்க போவதே இல்லை. And I'm going to never remember your sin. எரேமியா 31:33. Let us read Jeremiah chapter 31. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி இப்ப பழைய உடன்படிக்கை என்ன எதில் எழுதப்பட்டது? கற்பலகையில் எழுதப்பட்டது. இங்க புதிய உடன்படிக்கை இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். கரங்களை தட்டி தேவனை எனக்கு இன்னொரு வேதனையான காரியமும் உண்டு. The another terrible thing for me is ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து ஆண்டவரை என்னை மன்னியும் 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 என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். The people who know God and accepted God will come to each Sunday and says to the Lord that please forgive me, forgive me, forgive me. அதுல அதிகமான மன்னிப்பு கேட்கிறதுன்னா அவங்க ஏற்கனவே மன்னிப்பு கேட்டதற்கே திரும்ப மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். The more things that they ask for the forgiveness is the thing which they already asked for the forgiveness.
பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அப்படி செய்து கொண்டிருந்தார்கள். எப்பெல்லாம் ஆலயத்துக்கு வருவார்கள் அப்பெல்லாம் தன் பாவத்துக்காக பலி செலுத்துவார்கள். ஏன்னா அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் அவர்களுக்கு இல்லை. They are doing like the Old Testament people who will come and ask for forgiveness and give sacrifice for forgiveness of the things which they already asked. But they keep on ask for the same things. பிரதான ஆசாரியனும் அப்படி வருஷந்தோறும் தனக்காக பலி செலுத்திக் கொண்டிருப்பான். தன் பாவ நிவர்த்திக்காக பலி செலுத்துவான். Even the high priest do the sacrifice for his forgiveness because they don't have the surety of their forgiveness. எவ்வளவு பலி செலுத்தினால் தன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று நிச்சயம் இல்லை. How much ever they give the sacrifice for forgiveness, they do not get the surety. இன்னைக்கு கூட இருக்கிற விசுவாசிகள், புதிய உடன்படிக்கை விசுவாசிகளும் பழைய உடன்படிக்கை விசுவாசிகளைப் போல அவர்கள் செய்த பாவத்துக்காக திரும்ப 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 மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். Even today the new covenant people are doing like the same old covenant people. They keep on asking for forgiveness. அன்பு பிள்ளை, இங்க வேதம் என்ன சொல்லுது? My beloved children, what the Bible says is, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நான் நினையாதிருப்பேன். Amen. கரங்களை தட்டுங்களே. Hallelujah. For I will forgive their iniquities and I will remember their sins no more. உங்க பாவத்தை அவர் மன்னிச்சிட்டு அவரே மறந்துட்டாரு. நீ மறக்காம இருந்தா என்ன? He had forgiven you and he has forgotten all your iniquities and sins. முதல்ல உன்னை நீ மன்னிக்க தெரிஞ்சுக்கோ. What is that you are not forgiving yourself? First learn to forgive yourself. உன்னை பார்த்து நீயே சொல்லு. See by yourself and say, சூசையப்பன். Deborah. உங்க பேரை சொல்லி சொல்லுவோம். சூசையப்பன். Deborah. நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போதே when you accept the Lord itself, நீ சிறு வயது முதல் செய்த எல்லா பாவங்களும் இயேசு மன்னித்து மறந்து விட்டார். God has forgiven all the sins and forgot the sins that you had done from the very beginning of your childhood. நீ மன்னித்து விடு. You also should forgive it. நீ திரும்ப திரும்ப அதை நினைவில் வைத்துக் கொள்ளாதே. Don't remember and keep on thinking about it. நீ முதல்ல நீ செஞ்ச பாவத்தை மறந்து விடு. First forget about that. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. உங்களை நீங்க முதல்ல மன்னிங்க. First you yourself forgive. ஏன் நிறைய பேர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள்? Why do many people get suicide? ஐயோ நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன். அவர்களே சமுதாயம் கண்டிப்பா மன்னிச்சிரும். The society compulsorily would one day forgive them. அவங்க தாய் தகப்பனை மன்னிச்சிருவாங்க. Their parents also would forgive them. ஆனால் அவங்கள மன்னிக்க மனமில்லாமல் மாண்டு கொள்ளுகிறார்கள். But they don't have the heart to forgive them themselves. அதே போல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அவர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பு கேட்குறாங்க. ஆண்டவர் மன்னிச்சிடறாரு. இருந்தாலும் அவங்க அதை மன்னிக்காம அதை நினைத்து கொண்டே அதை குறித்து துக்கித்து கொண்டே இருக்கிறார்கள். So they get suicide. But even today the Christians also are thinking and keep on thinking about the sins that they have கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. and ask the forgiveness and they forgive. நான் செய்த எல்லா பாவத்துக்காக and ask Jesus that, oh இன்றைக்கு நான் Lord, மன்னிப்பு கேட்கிறேன். for all the sins that I have committed, கர்த்தர் என்னை I am asking for மன்னிக்கும்படி forgiveness ஜெபிக்கிறேன். and I pray that Lord may forgive me. நீர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால என் Through the blood of பாவங்கள் Christ. எல்லாம் மன்னியும். Please forgive all my sins என்னை நீதிமானாக்கும். and make me righteous man. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பரலோக In பிதாவே. Jesus name we pray. Amen. ஆமென். Amen. இப்போ நீங்க யாரா இருக்கிறீங்க? Now who are you? சத்தமா சொல்லுங்க. Righteous man. Righteous man. பழச நினைக்காதீங்க. Don't remember the old things. அது இன்னாரும் அது அமெரிக்கா வரைக்கும் தாண்டி போயிடுச்சு. I think it would have passed away till America. பக்கத்துல பாச நீங்க செஞ்ச பாவம் The sin that you லண்டனை made, தாண்டி அரபிக்கடலை தாண்டி போயிடுச்சு. I think it have passed away crossing the Arabic Sea. அல்லேலூயா. Hallelujah. எனக்கா ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே. ஓஹோ. எனக்கா ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என்னையும் என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்துடுவாரே. ஆமென். என்னையும் என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்துடுவாரே. 2 கொரிந்தியர் 3:6 வாசிப்போம்.
2 Corinthians chapter 3 verse 6. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களுக்கு தகுதி உள்ளவர் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. பாருங்க, எழுத்து கொள்ளுகிறது, The letter ஆவியோ kills, உயிர்ப்பிக்கிறது. for the letter kills but the spirit gives life. ஆவின்னா என்ன? What is ஏசாயா 11:2 வாசிச்சீங்களா? What is mean by spirit? If we read Isaiah chapter 11 verse 2, ஞானத்தையும் உணர்வையும் அருள ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருள ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் தங்கி இருப்பார். இது புதிய உடன்படிக்கைக்காரர்களுக்கு எழுத்துல கொடுக்கப்படல, ஆவியாக அந்த பிரமாணத்தை ஆவியானவர் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்கிறார் என்றால் உனக்கு உணர்வை கொடுக்கிறார். நீ தவறு செய்யும் போது செய்யாதே என்ற உணர்வையும் கொடுக்கிறார். Amen. அல்லேலூயா. Hallelujah. In Isaiah chapter 11:2 it is written that the spirit of wisdom, understanding, the spirit of counsel and might, the spirit of knowledge and the fear of the Lord. In new covenant it is not written in the written way, but that is the letters, but is given as a spirit. The spirit of God is making us to realize the mistake that we made and the sins. பழைய உடன்படிக்கை எழுத்துல எழுதப்பட்டது இங்க வச்சா இங்க தான் இருக்கும். The Old Testament had been given in a written form. If we keep here it will be right here. ஆனா புதிய உடன்படிக்கைக்காரருக்கு என்ன விசேஷம் என்றால் அது தேவ ஆவியினால உங்க இருதயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால் அது உங்களோடு பேசக்கூடியதா இருக்கிறது, உன்னை உணர்த்தக்கூடியதா இருக்கிறது, உனக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியதா இருக்குது. கரங்களை தட்டி உற்சாகத்துல களி கூற வேண்டாமா? அல்லேலூயா. Hallelujah. பழைய உடன்படிக்கை எழுத்து அது அவனை கொல்லும். வாசிங்க யாத்திரா 32:26. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொண்டு போக கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே லேவியின் புத்திரர் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். 3000 பேர் விழுந்தோம். 10 கட்டளை வாங்கி கொண்டு மோசே கீழே இறங்குகிறார். After receiving the 10 commandments, Moses is coming down from the Mount Sinai. எழுத்து பிரகாரமாக பலகைகளை எழுதப்பட்ட கற்பனை பெற்றுக்கொண்டு இறங்குகிறார். He is bringing back the covenant that have been written in words and by the fingers. கீழே இறங்கி பார்க்கும்போது இந்த கற்பனைக்கு விரோதமாக ஜனங்கள் கன்றுக்குட்டியை செய்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். When he coming down, he sees that the people are has curved image of cow and are worshipping it. உன் தேவனாகிய கர்த்தர் நானே, எனக்கு விரோதமாய் நீ என்ன பண்ணாத, யாது ஒன்று விக்கிரகத்தையும் செய்யாதே. ஆனால் அந்த விக்கிரகத்தை செய்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். The second commandment is that you shall not make any other god before me, but the people are creating an image of a cow and worshipping it. It was an offense. மோசேஸ் சொல்றார், இவர்களெல்லாம் வெட்டி போடு. And seeing that Moses is saying kill all the people that who did it. விக்கிரக ஆராதனை செய்த 3000 பேர் அன்றைக்கு கொல்லப்பட்டார்கள். The people who had done the idol worship had been killed, which was around 3000 people. உடன்படிக்கை பெற்ற முதல் நாளிலே 3000 பேர் கொல்லப்பட்டார்கள். The first very day when they received the old covenant, the 3000 people have been killed. இரண்டாவது உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை ஆவி. But in the second covenant, it was the spirit. அப்போஸ்தலர்கள் 2:1 எடுத்து வாசிங்க. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டறையிலே முதலாக இறங்கி வருகிறார். புதிய உடன்படிக்கை வாக்குத்தத்தத்தின்படி ஆவியானவர் அவங்க உள்ளத்திலே வந்து இறங்கி அந்த பிரமாணத்தை அவங்க இருதயத்தில் எழுதுகிறார்.
என்ன நடந்து தெரியுமா? 41வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார். கரங்களை தட்டுங்க. பழைய உடன்படிக்கை பெற்ற முதல் நாளே 3000 பேர் கொல்லப்பட்டார்கள். In New Testament, on the day of Pentecost, the Holy Spirit came down and filled the whole house and returned the gospel, the covenant in their hearts. And on that day, more than 3,000 people have been saved in Christ. But in Old Testament, because of the letters, 3,000 people have been killed. புதிய உடன்படிக்கையின்படி பரிசுத்தாவி பெற்ற முதல் நாளிலே 3000 பேர் பாவம் மன்னிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். Amen. But according to the New Testament, who had entered into new covenant, on the very first day they received the Holy Spirit. 3,000 people have been saved, have been baptized and forgiven through Christ. அற்புதர் 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 இயேசு அற்புதர் அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். கலாத்தியர் 5:1 எடுத்து வாசிங்க. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் நீங்கள் அடிமைத்தனத்துக்கு போகாமல் சுயாதீன நிலைமையில இருங்கள். அடிமைத்தனம், நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக போகிறார்கள். My beloved children, for freedom Christ has set us free. Stand firm therefore and do not submit again to the yoke of slavery. ஏன் நியாயப்பிரமாணத்தில் அடிமையார்கள் என்றால் அங்க பாவ மன்னிப்பு இல்லை. பாவம் செய்கிற பாவத்துக்கு அடிமையாகி கிடக்கிறான். Why we should not again get into the bondage or under the slavery of the Old Testament, or Old Covenant is the one who does sin is a slavery or slave of sin. நீங்கள் சுயாதீனக்காரராக இயேசு கிறிஸ்து விசுவசித்து விடுதலை பெற்றவர்களாக நீங்கள் சுயாதீனக்காரர்களாக இருங்கள் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. And the Bible is advising that you be a free man where God has made us free. கலாத்தியர் 4:22 வாசிப்போம். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன். அடிமையானவிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன் வாக்குதத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞானார்த்தம் உள்ளவைகள். பாருங்க, ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். See, Abraham had 2 children. ஒருத்த அடிமை பெண் ஆகார் இடத்துல பிறந்தவன் இஸ்மவேல். One has born from a slave woman whose name was இன்னொருவன் ஈசாக்கு, அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை, அவன் சாராள் இடத்துல பிறந்தவன். one more son names is Isaac, which was born with a free woman. இதுல ஞான அர்த்தம் இருக்கிறது. And it has a wise understanding. இவர்கள் இருவரும் 2 ஏற்பாடுகள், ஒருவன் பழைய ஏற்பாடு, ஒருவன் புதிய ஏற்பாடு. Amen. அல்லேலூயா. Hallelujah. வாசிப்போம். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையினிடத்தில் உள்ள ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. இங்க இருக்கிற எருசலேம் அடிமைப்பட்டிருக்கிறது. வேற அந்நிய தேசத்தார் எருசலேமை பிடித்து கொண்டதுனால அந்த எருசலேம் அந்நிய தேசத்தாரெல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறது. அவர்கள் பிள்ளைகளை அடிமைப்பட்டிருக்கிறார்கள். Now the Israel has been captured. Now not during those days Israel have been captured by the certain countries, and it was a slavery under the slavery of some other country. ஆனா மேலான எருசலேம் சாராளுக்கு பிறந்த ஈசாக்கு சமமா இருக்கு. 26வது வசனம். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நாம் எல்லாருக்கும் தாயானவள். நாம் எல்லாருக்கும் தாயானவள். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு. கர்ப்ப வேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீகளுக்கே அதிக பிள்ளைகள் ஒன்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
புதிய உடன்படிக்கை ஈசாக்குக்கு ஒப்புமையா இருக்கிறது. The new covenant is it symbolics Isaac. பழைய உடன்படிக்கை இஸ்மவேலுக்கு ஒப்புமையா இருக்கிறது. And the old covenant symbolizes the 30வது வசனம் வாசிங்க. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளத்தின் மகன் சுயாதீனம் உள்ள குமாரனோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை, ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளி என்று சொல்லுகிறது. பாருங்க, நியாயப்பிரமாணக்காரர் கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. See, the one who belongs to the Old Testament cannot reign the blessings of the new covenant. நியாயப்பிரமாணக்காரர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினால் தான் அவங்க ஆசீர்வாதத்தை பெற முடியும். The people who belongs to Old Covenant, when they obey and follow the Old Covenant only, they can receive the blessing. புதிய உடன்படிக்கைக்காரர் இயேசுவை விசுவசித்தாலே அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். But in new covenant, when he believes in Jesus itself, he can receive the blessing. அல்லேலூயா. Hallelujah. 31வது வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவர்களுக்கு பிள்ளைகளாய் இராமல் சுயாதீனம் உள்ளவருக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். சந்தோஷமா இருக்கா? எத்தனை பேர் சந்தோஷம்? அல்லேலூயா. Hallelujah. நாம் புதிய உடன்படிக்கைக்காரராய் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்பட வேண்டும். We should be so happy that we belongs to new covenant. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்க வேண்டும். We should rejoice and praise the Lord with a great grateful heart. கலாத்தியர் 3:10 வாசிப்போம். Galatians chapter 3 verse 10. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். பாருங்க, நியாயப்பிரமாணம் என்று போராடுகிறவர்கள் அவர்கள் சாபத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. Don't forget that people who are fighting for the law, they are under the curse. வாசிங்க. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்க அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை நீ விரும்புகிறாய் என்றால் அதை செய்ய வேண்டும், இல்ல நீ சபிக்கப்பட்டவன். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பாய் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கரங்களை தட்டி தேவனை, கிறிஸ்து நமக்காக சிலுவிலே சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை மீட்டுக் கொண்டிருக்கிறார். Amen. For Christ had become a curse on the cross and he has redeemed us from all the curse and Old Testament. இனி சாபம் என்பதே நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமில்லை. Today curse is nothing in our lives. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தாவி பெற்ற ஒருவன் வீட்டிலே சாபம் இருக்கிறது என்று யாராவது பிரசங்கிப்பார்களானால், யாராவது சொல்லுவார்களா, நீங்கள் நம்பாதிருங்கள். If someone preaches that there is a curse in the house of a righteous man who have been saved through Christ, whose sins have been forgiven, don't believe it. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள், உன் மேல சாபம் இருக்கு, உன் வீட்டில் புள்ளி சூனியம் இருக்கு, உன்னை பிசாசு பிடிச்சிருக்கு, இப்படியே சத்தியத்துக்கும் விரோதமாக போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். Today many preachers are preaching that in your house there is Satan, witchcraft, and in your house there is curse, but these are against the truth of new covenant. அவங்க பழைய உடன்படிக்கை ஊழியக்காரா புது உடன்படிக்கை ஊழியக்காரா என்று குழப்பமாக இருக்கிறது. We are in a confusion that whether they belong to the first covenant or the new covenant. இயேசு உனக்காக சிலுவையில் சாபமாகி அவர் முள்முடியை ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தம் வழிய உனக்காக சாபமான சிலுவையில் சுமந்து தீர்த்த போது இன்னும் எப்படி உனக்கு சாபம் இருக்கும்? When Jesus Christ had carried the crown of curse on the cross with shedding a lot of blood for you, then how come the curse will come unto you? உனக்கு உன் குடும்பத்தில் சாபம் இருக்கிறது என்றால் அப்ப சிலுவையில் இயேசு மரிக்கவில்லை என்று அர்த்தம். If there is curse in you and your family, then it is not true that Lord Jesus Christ had been crucified on the cross. இப்போ சொல்லுங்க, இயேசு மரித்தது உண்மையா இல்ல சாபம் வீட்டில் இருக்கிறது உண்மையா? Now please say, எது உண்மை?
இயேசு மரித்தார் என்றால் உனக்கு சாபம் இல்லை. Amen. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. Amen. If God has been died on the cross, then there is no curse in your family. டிவியை திறந்து வச்சுட்டு கண்டவன் பிரசங்கத்துக்கு ஆமா ஆமேன் ஆமேன் சொல்லாதீர்கள். Don't say amen for all the messages that are opening the TV and listening to it. தயவு செஞ்சு நான் கேட்டுக்கொள்கிறேன், I keenly and please and ask you, ஆமேன் சொல்றதுக்கு முன்னாடி யோசித்து சொல்லுங்கள். before you say amen, please think once or twice and say amen. அல்லேலூயா. Hallelujah. 2 கொரிந்தியர் 3:6 வாசிப்போம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் இல்லாமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருக்கிற மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால், மோசேயினுடைய முகத்தில் மகிமை பிரகாசித்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம், ஒளிந்து போகிற மகிமை உள்ள அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால், ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாயிருக்கும். ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதாயிருக்கிறது. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாயிருந்தால், நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாயிருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு மோசேயின் ஊழியத்தை மகிமையாக பேசுகிறார்கள். Today the ministry of Moses have been spoken very gloriously. மோசேயை பாருங்கள், ஆரோனை பாருங்கள், யோசுவாவை பாருங்கள் என்று சொல்லுகிறார். They say that see Moses, see Aaron and see Joshua. அன்பு பிள்ளைகளே, my beloved children, அது கொல்லுகிற ஊழியம். It is a ministry of condemnation. மகிமை இழந்து போகிற ஊழியம். And it is a ministry where it can lose its glory. ஒளிந்து போகிற ஊழியம். And it is a ministry which will come into an end. விருத்த சேதனம் செய்கிறீர்களா? Will you do இல்ல, அன்றைக்கு ஆண்டவருடைய ஜனம் என்று சொல்றதற்கு அடையாளமா விருத்த சேதனம் இருந்தது. During those days, as a witness of God's children, they had done a separate tradition custom. இன்றைக்கு அது ஒளிந்து போனது. நாம் இருதயத்தில் விருத்த சேதனம் செய்கிறோம், என ஆண்டவரே இரட்சகர் என்று. Amen. Today we are doing the circumcision in our hearts that God is our Savior. ஓய்வு நாளை நீங்க அனுசரிக்கிறீர்களா? Are you keeping the Sabbath day? வேலைக்காரி ஆடோ மாடோ எதுவுமே வேலை செய்யக்கூடாது. இன்னைக்கு என்ன செய்றீங்க? முதல் ஆராதனைக்கு வந்துட்டு ஓடுறீங்க, கம்பெனிக்கு போறீங்களா இல்லையா? அப்ப நீங்க ஓய்வு நாள் அனுசரிக்கிறீங்களா? இல்ல. keeping the Sabbath day? ஏன்? ஓய்வு நாளிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். Why the God who is greater? Amen. The God who greater than the Sabbath day is in me. பலி செலுத்துறீங்களா? Are you doing the sacrifice? இயேசு நமக்காக பலியாயிட்டார். இப்படி ஒளிந்து போகிற மகிமையற்று போகிற அந்த பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறவனே அவனோட முகம் அவ்வளவு பிரகாசிக்குமானால், நிலைத்திருக்கிற ஊழியத்தை செய்கிற உன்னுடைய முகம் எவ்வளவு பிரகாசிக்க வேண்டும். சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. மோசேவை காட்டிலும் more than the Moses, நாம் பெரிய ஊழியத்தை செய்கிறோம். we are doing a great ministry. மோசே முகத்தை காட்டிலும் நம்ம முகம் தான் அதிகமா பிரகாசிக்கணும். Our faces only should glow more glorious than the Moses. நீ விஷயம் தெரியாதனால பிரகாசிக்காம இருக்கிற. Because you do not know the matter, your face is not glowing. அல்லேலூயா. Hallelujah. வாசிங்க கீழே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதில்லை. அன்றியும் ஒழிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததானால், ஒழிந்து போவதே மகிமை உள்ளதா இருக்குமானால், நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களானதால்
மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒழிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது, அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. இயேசுவை ஒருவன் ஏற்றுக்கொள்ளும் நியாயபரமான உடன்படிக்கையிலிருந்து விடுதலை ஆகும்போது அந்த முக்காடு நான் பாவி என்ற எண்ணம் நீக்கப்படுகிறது. The one who in the new covenant, when one saved, the veil that he is a sinner, that veil will be removed from him. அல்லேலூயா. Hallelujah. உனக்கொருவர் 16வது வசனம் வாசிப்போம். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுப்படுப்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே, எந்த சாயல்? கிறிஸ்துவின் சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. Hallelujah. புதிய உடன்படிக்கைக்காரர் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? The new covenant people, what are we doing? ஆவியானவர் எங்கு உண்டு அங்க விடுதலை உண்டு. Where there is the Holy Spirit, there is freedom. ஆவியானவர் நம் உள்ளத்தில் வரும்போது நமக்கு விடுதலை கொடுக்கிறார். When the Holy Spirit comes in our heart, we are receiving freedom. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, கடனிலிருந்து, சகல சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். From all the curses, sins and debts and everything. தேவனுடைய மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். And we are receiving the glory degree upon degree to another level. இயேசுனுடைய சாயலை நாம் அடைகிறோம். And we are receiving the image of God. அல்லேலூயா. Hallelujah. இதுதான் புதிய உடன்படிக்கைக்காரர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். And this is the most luckiest thing that the new covenant people had received. பழைய உடன்படிக்கை நாங்கள் புழு, நாங்கள் பூச்சி, நாங்கள் தூசி என்று சொன்னார்கள். The old covenant people says that they are the mud, dust and the earthworms. ஏன் அப்படி சொன்னார்கள்? Why did they say that? அவர்கள் பாவம் குத்தி குற்றப்படுத்தினது, நீ பாவி என்று சொன்னது. Because their sins keep on poking them and they have the guiltiness, they are the sinners. நானும் நீ அப்பா பிதாவே அன்பான தேவன் பாட்டு பாடுறோம். எப்படி பாடுறோம்? But you and me are singing that, oh Father, oh Lord Jesus Christ, like that. How are we singing? புதிய உடன்படிக்கைக்காரராக நமக்கு எழுத்தல்ல ஆவி கொடுக்கப்பட்டது. அந்த ஆவி எல்லா பாவத்தில் நம்மை விடுதலை ஆக்கி. But for us, we had not received the letter, but the Spirit. நம்ம நீதிமானாக்கி. But that Spirit had made us righteous men. அது சொல்லுது, நீ தேவனுடைய பிள்ளை. And saying that you are a child of God. கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு. And call God as your Father. இயேசுவோட நீ உடன் சுதந்திரன். And you are a partaker of Jesus. உனக்காகவே நித்தியம் ஆயத்தப்பட்டிருக்கிறது. And the eternal life had been created for you. நீ அவரோடு என்றென்றைக்கு ஆளுகை செய்ய போகிற. And you are going to rule this world and enter மேலான காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. And the Holy Spirit is teaching the great things. அல்லேலூயா. Hallelujah. புது உடன்படிக்கைக்காரர் நாம் பாக்கியவான்கள். Amen. The new covenant people, we are the blessed one. இவ்வளவு மேலான ஆசீர்வாதம் இருக்கும்போது, if such a great blessings are there, ஒருவரும் சுமக்க முடியாத, ஒருவரும் நீதிமான் ஆக முடியாத பிரமாணத்தின் மேல் ஏன் நீங்கள் அன்பு வைக்கிறீர்கள்? Why do you love the old covenant which could not be carried or buried by anyone? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயா என்ற வேத வாக்கியத்தை நீ நிறைவேற்றும் போதே நீ பிரமாணங்கள் முழுவதும் நிறைவேற்றி விடுகிறாய் என்பதை நீ அறிந்து கொள். You must know that when you obey and follow the new covenant, that is love one another as you love yourself, it is as good as and as same as you have executed and followed the old covenant and everything. இன்றையிலிருந்து ஒன்று செய். From today do one thing. உன்னை நீ நேசிப்பது போல எல்லாரையும் நேசி. Love others as you love yourself.
yourself. அந்த ஒரு கற்பனையை நீ நிறைவேற்றும் போதே When you just exercise and execute that one commandment, தேவனுடைய நீதியை நீ நிறைவேற்றுகிறாய். then you are executing the righteousness and the truth of God. தேவனுக்கு பிரியமானவனாய் இருக்கிறாய். And you are so loving by God. தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும். And God's blessing will come unto you. எல்லாரும் எழும்பி நிற்போம். Let us stand in the presence of the Lord. Hallelujah. Jesus. அன்பு பிள்ளைகளே, My beloved children, தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது, God is expecting one thing from you. நீ செய்த பாவத்துக்காக நீ தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றல்ல. And it's not that you must receive the punishment for the sins that you have committed. அந்த தண்டனையை அவர் சிலுவையில் அடைந்து விட்டார். But he had received the punishment for all the sins that you have committed. அவர் உன்னிடத்தில் நேசித்ததை போல நீ பிறரை நேசிக்க வேண்டும் என்பது. The thing that is expecting from you is that you should love others as he loved you. எத்தனை பேர் இயேசு என்னை நேசித்ததை போல நான் மற்றவர்களை இனி நேசிக்க போகிறேன் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துங்கள். Amen. How many of you say that I'm going to love others as Lord has இயேசுப்பா loved நீர் me? என்னை நேசித்ததை போல சொல்லு, நீர் என்னை நேசித்ததை Oh போல Lord, as you loved me, நானும் மற்றவர்களை நேசிக்க என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். Amen. I also சொல்லு, surrender நானும் that I மற்றவர்களை will நேசிக்க love others. ஒப்புக்கொடுக்கிறேன். I will also love others, Lord. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. பரலோக பிதாவே, Our Holy Father, உம்முடைய குமாரன் இவர்களிடத்தில் எவ்வளவு அன்பு வைத்தாரோ, how much your Son had loved them and us. அதே போல மற்றவர்களை இவர்கள் நேசிக்க இவர்கள் தீர்மானித்திருக்கிறபடியினால், And they also have decided to love others in the same way that Jesus Christ had இந்த done to them. தீர்மானத்தில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும். Help them to stand firm in their decision, Lord. உம்முடைய குமாரனின் ஆவியை இவர்களுக்கு தந்து ஆசீர்வதியும். Please pour out your Son's Spirit on them, Lord. மற்றவர்களை மன்னிப்பதற்கும், And to forgive others. மற்றவர்கள் செய்த தவறுகளை மறப்பதற்கும், And to forget all the iniquities that others done to them. இவர்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Amen. I pray that please provide them grace for everything. இவர்கள் செல்லுகிற இடமெல்லாம் சமாதானத்தை விதைக்கிறவர்களா இருக்கட்டும். Let them be peace seeders and sowing of seeds of peace, Lord. இவர்கள் செல்லுகிற எல்லாம் தேவ அன்பை பரப்புகிறவர்களா இருக்கட்டும். Let them be a spreader of love, the love of God. இவர்கள் உமக்கு சாட்சிகளாய் இருக்கட்டும். Amen. Let them be a witness for you, Lord. தேவனுடைய ஆசீர்வாதம் இவர்களை அளவில்லாமல் Let நிரப்புவதாக. the abundance of blessing come unto their heads. அளவில்லாத ஆசீர்வாதத்தினாலும், Amen. Amen. Let the abundance of blessing ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும், and all the spiritual blessing பூமிக்குரிய சகல and ஆசீர்வாதத்தினாலும் all this earthly blessing. இவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். Amen. With all these, please bless them, Lord. இவர்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் If compared to they are now, 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் bless them இருப்பார்கள். compared to they are now, Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் பரலோக In பிதாவே. Jesus' name we pray. Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. You are going to be blessed. சபையின் ஆராதனை நேரங்கள்: சனிக்கிழமை தமிழ் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை முதல் தமிழ் ஆராதனை காலை 5:30 முதல் 7:30 வரை. இரண்டாவது தமிழ் ஆங்கிலம் ஆராதனை 9 மணி முதல் 11 மணி வரை. மூன்றாவது மாலை தமிழ் ஆராதனை 6 மணி முதல் 8 மணி வரை. எங்கள் முகவரி: WRPM சபை, உலக எழுப்புதல் ஜப ஊழியங்கள், 5/311/4, காமராஜர் நகர், 10வது குறுக்கு தெரு, சின்ன எலசகிரி, ஓசூர். பின்கோட் 635-126. தொலைபேசி எண் 9942510703. தேவன் தாமே உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.